இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் மதியம் 1 மணி நிலவரப்படி 51 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதலே ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். அத்தொகுதியில் சுமார் 1,09,000 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக 176 இடங்களில் சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா ஆகியோர் தங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை செலுத்தினர். தொகுதி வாக்காளன் என்ற முறையில் நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பகைமை கொள்ளாமல் ஒன்றா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லா இடத்து பூத்துலையுமே 2 பேரையும் கூப்பிட்டு சகோதரத்தமாக இருங்கப்பா, எந்த பிரச்சனையும் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதனால் வெற்றி எந்த விதத்திலும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி உறுதிங்க. காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்குங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. எதுக்காக ஓட்டு போட்டிருக்கோம், அப்பா சொல்லி போட்டிருப்போம், கணவர் சொல்லி போட்டிருப்போம், மற்ற ஏதாவது பொருட்கள் கொடுத்து கூட ஓட்டு போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு முறை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்காக ஒரு ஓட்டு போடுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் விக்கிரவாண்டி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மருந்தகம், உணவகம் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து பிற கடைகள் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. முன்னதாக வாக்குப்பதிவு நடைபெறும் பனையபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் எஸ்பி தீபக் சிவாஜி ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஸ்ட்ராங் ரூம், அங்குள்ள கேமராக்கள், கண்காணிப்பு அறை உள்ளிட்டவைகளையும் அவர்கள் பார்வையிட்டனர். விக்கிரவாண்டி தொகுதியில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. வாக்கு எந்திரங்கள் பழுது காரணமாக வாக்குப்பதிவு தடைப்பட்ட மாம்பழப்பட்டு உள்ளிட்ட சில இடங்களில் வாக்கு எந்திரங்கள் சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.